கனவா தொக்கு பண்ண போகிறோம். அதுக்கு தேவையானது கனவா மீன் 1 கிலோ, ஆயில், மல்லிப்பொடி, மிளகாப்பொடி, மஞ்சள் பொடி, பெப்பர் பொடி, கடுகு, தக்காளி, சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, உருளைக்கிழங்கு ஒன்று போட்டுக்கலாம். கனவா மீன் தொக்கு பண்ண போகிறோம். மூணு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கொஞ்சம் கடுகு போட்டுக்கணும். கடுகு நல்லா பொரிஞ்சிடுது. சின்ன வெங்காயம் இடித்து வச்சுருக்கேன், அந்த சின்ன வெங்காயம் இது கூட சேர்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை. வெங்காயம் வதங்கிடுது. பூண்டு இஞ்சி பேஸ்ட்டு, பூண்டு இஞ்சி நல்லா இடித்த இந்த மாதிரி பூண்டு இஞ்சி பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம இதில் உருளைக்கிழங்கு, உருளைக்கிழங்கு போட்டுட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு 3 பெரிய தக்காளி ஒரு 5 நிமிஷம் வதங்கணும். முடியுது. கனவா மீனை குக்கரில் ஒரு 2 விசில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஒரு 2 விசில் வச்சுட்டு சமைச்சோம்னா சீக்கிரமாக சமைச்சிடலாம். கனவா மீனில் தண்ணியே ஊற்றக்கூடாது. அலசிட்டு போட்டோம்னா இதுவே தண்ணி விட்டுடும். குக்கரில் ஒரு 3 விசில் வச்சா நல்லா சாஃப்டாக வெந்துடும். ஈஸியாக இருக்கும் சமைக்கிறதுக்கு. இப்போ நம்ம இதை இதில் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் 1/4 டீஸ்பூனு மஞ்சள் பொடி, 1 ஸ்பூனு வெறும் மிளகாய் பொடி, 1 ஸ்பூனு ஃபுல்லாக மல்லிப்பொடி, ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம் மல்லிப்பொடி, தேவையான அளவு கல் உப்பு இதெல்லாம் போட்டுட்டு இதை நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ கனவா வந்துருச்சா பார்க்கலாம். தொக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ இதில் ஒரு 1 ஸ்பூனு மிளகு பொடி போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு கொத்தமல்லி தழை. கனவா மீன் தொக்கு ரெடி ஆயிடுச்சு.